கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இம்மட்டும் நடத்தின ஆண்டவர் இனிமேலும் என்ன செய்வார்? நடத்துவார். இம்மட்டும் நடத்தின ஆண்டவர் இன்னுமேல் என்ன செய்வார்? நடத்துவார். அவர் ஒருபோதும் ஒரு நாளும் நம்மை விட்டு அவர் என்ன செய்வதில்லை? விலகுவதில்லை. பைபிள் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை மாறி போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன ஆண்டவர் ஒரு நாளும் தம்முடைய பிள்ளைகள் விட்டு கர்த்தர் விலக மாட்டார். அல்லேலூயா. 5 பேரையும் விட்டு கர்த்தர் விலக மாட்டார். யாரை விட்டு? ஜெசின் தங்கராஜ், பெரிட்டா, 3 பிள்ளைகள். இவர்களை விட்டு கர்த்தர் விலகவே மாட்டார். அல்லேலூயா. இது காலடி தூண்டும்படி செய்த ஆண்டவர் இந்த இடத்தில் தம்முடைய பிள்ளைகளை விருத்தி அடையவும் வளரவும் மேன்மை அடையவும் பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு வீட்டை கட்டுகிறது என்றால் சாதாரணமான காரியம் அல்ல. பணம் ஒருவேளை இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் இருக்கலாம். பணம் வீடு கட்டுகிறது என்பது ரொம்ப ஸ்தோத்திரம். சிலர் சொல்லுவாங்க ரொம்ப லகுன்னு நினைப்பாங்க. ஆனா ரொம்ப கடினம் தான். ஆனா இந்த சூழ்நிலையில தம்முடைய பிள்ளைகள் இந்த வீட்டை, இந்த இடத்துல குடியிருப்புக்கு இந்த இடத்துல கட்டி இருக்கிறார்கள் என்றால் ஆண்டவருடைய கிருபை. ஸ்தோத்திரம். பரிசுத்த வேத புத்தகம் சொல்லுகிறது அப்போஸ்தலர்களில், அதாவது மனுஷ ஜாதியை ஒரு இரத்தத்தினால் தோன்ற பண்ணி குடியிருப்பின் எல்லையை குறிக்கிற ஆண்டவர் என்று சொல்லி வாசிக்கலாம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் முன் தீர்மானிக்கப்பட்ட அப்போஸ்தலர்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எல்லாம் எடுத்துக்கோ. அப்போஸ்தலர்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லையையும் குறித்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் மகா பெரியவர். யார் எங்கே பிறக்க வேண்டும் என்றும் யார் எங்கே வீடு கட்ட வேண்டும் என்று கூட அவர் என்ன செய்கிறார்? முன் குறித்திருக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. என்னுடைய கருத்து அல்ல, பரிசுத்த வேத புத்தகம் சொல்லுகிறது. நாம் எந்த ஊரிலே யார் வயிற்றிலே பிறக்க வேண்டும் என்பதும் அவர் தீர்மானித்திருக்கிறார். எந்த இடத்தில் வாழ வேண்டும், வீடு கட்ட வேண்டும், குடியிருக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் தீர்மானித்திருக்கிற மகா பெரிய தெய்வம் அவர். கரங்களை உயர்த்தி கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வீடு கட்டத்துக்கு தம்முடைய பிள்ளைகள் இந்த அதிகமாய் பிரயாசப்பட்டார்கள். ஆண்டவர் நடத்தினார். ஸ்தோத்திரம். அதற்கு கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்றோம். அல்லேலூயா. அடுத்து இந்த வீட்டுல சமாதானத்தோடு, சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, மன அமைதியோடு, டென்ஷன் இல்லாம, பிரச்சனை இல்லாம என்ன செய்யணும்? குடியிருக்கணும். இதுதான் ரொம்ப பெருசு. அல்லேலூயா. வீடு கட்டி ஆயிற்று. வீடு கட்டினது அடுத்தது கட்டில், மெத்த, பீரோ, பிரிட்ஜ், ஏசி அதல்ல. அடுத்து அந்த வீட்டுக்கு மிகவும் முக்கியமான தேவை, அந்த வீட்டில் அவர்கள் சமாதானத்தோடு, சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, மன அமைதியோடு, டென்ஷன் இல்லாம குடியிருக்கணும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சமாதானமாய் குடியிருக்க பண்ணுகிறவரே யார்தான்? கர்த்தர் தான். கர்த்தர் தான். வீடு கட்டுவதற்கு உதவி செய்கிறவரும் அவர்தான். அந்த வீட்டுக்குள் சமாதானமாய் குடியிருக்க செய்கிறவரும் அவர்தான். கரங்களை உயர்த்தி கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த வேத புத்தகம் சொல்லுகிறது, சங்கீத புத்தகம் 122ஆம் அதிகாரம், சங்கீத புத்தகம் 122ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறோம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சமாதானம், சுகம் வாழ்த்துகிறார். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும்
உன் அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். எப்படி பார்த்தாலும் 12:30 தான் கூட்டம் என்ன செய்யும் முடியும். 2 நாளைக்கு முன்னாடி வீடு தரப்பட 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணேன். அதே போல 10 நிமிஷத்துல நான் முடிச்சுட்டு போற மாதிரி தெரியல. இன்னைக்கு 12 மணிக்கு தான் நான் என்ன செய்வேன் முடிப்பேன். நீங்க உட்கார்ந்து கஷ்டப்பட்டுலாம் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்ப பெனிட்டா ஜெசின் தங்கராஜுடைய வீட்டுல ஒண்ணு சமாதானம், 2வது சுகம். சமாதானம், சுகம், ஸ்தோத்திரம். அது அப்படி இருக்கட்டும். அடுத்து, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிறார். ஸ்தோத்திரம். அடுத்து, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறக்கி அவர்களை என்ன செய்கிறார்? பாதுகாப்பு. 3வது என்னது? பாதுகாப்பு. அல்லேலூயா. கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒன்று சமாதானம், 2வது சுகம், 3வது ஒரு வீட்டுக்கு பாதுகாப்பு. அதான் பைபிள் சொல்லு. கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுடைய வாசஸ்தலத்தை, வீட்டை சூழ பாளையம் இறக்கி அவர்களை என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கும் சூழ பாளையம் இறக்கி அவர்களை விடுவிக்கிறார். சூழ பாளையம் போடுகிறார். வேலி அடைக்கிறார். வேலி அடைக்கிறார். யோபுவின் புத்தகத்தில் படிக்கும் போது யோபுடைய வீட்டை ஆண்டவர் வேலி அடைத்திருக்கிறார். ஆனால் யோபுக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஸ்தோத்திரம். யோபுக்கு தெரியாது. அவன் சொல்ற ஆண்டவர்ட்ட, நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ? நம்ம போடுகிற வேலி முள்ளு வேலி, தகர வேலி, செங்கல் வேலி அல்லது சிமெண்ட் கல்ல வேலி போடுவோம். ஆண்டவர் வேலி போட்டா எப்படி போடுறாரு? சூழ தம்முடைய தூதர்களை நிறுத்தி அக்கினி கோட்டையாக சுடரொளி பட்டயத்தை வைத்து கர்த்தர் அவர்களை என்ன செய்கிறார்? காக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் காக்காவிட்டால் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. ஆண்டவர் நம்மை காக்கிற தேவன். நம்ம சில நேரத்தில் நம்ம பிள்ளைகளை பக்கத்துல படுக்க வச்சிருப்போம். நம்ம தூங்கும் வரைக்கும் கொசு கடிக்காம என்ன செய்வோம்? பார்த்துக்கிறது. நாமும் தெரியாம என்ன செய்வோம்? தூங்கிடுவோம். தூங்கி எழுப்பி பார்த்தா பிள்ளைகளுக்கு என்ன வந்திருக்கோம்? கொசு கடிச்சிருக்கலாம், பார்த்துக்கலாம், வச்சிருக்கலாம். நம்ம சில நேரத்துல பாதுகாக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்ம எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி நம்மையும் நம்முடைய வீட்டையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தர் வீட்டை பாதுகாக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? அதுக்கு பைபிள்ல இருக்கு. நாம் எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி வாழணும் என்கிறதெல்லாம் பைபிளில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் இப்ப நம்ம பார்க்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 91:10 படிக்கும் போது, வாதை உன் கூடாரத்தை அணுக. அல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை என்ன செய்யாது? அணுகாது. வெளியிட்ட நினைப்பா, நீங்க தனியா இருக்குன்னு நினைப்பா. அவருக்கு வெளிநாட்டுல இருக்கிறாரு, அவர் வருவாரு. ஸ்தோத்திரம். சில நேரத்தில் அவர் தனியா இருக்குன்னு வச்சிருங்களேன். இவன் வீட்டு பக்கத்துல ஒருவேளை வழிபோக்கன் மாதிரி பிசாசு கதவை தட்டினாலும் இவன் திறந்த உடனே அவன் சொல்லணும், மன்னிச்சுக்காமா, தெரியாம உன் வீட்டு பக்கம் என்ன செய்தேன், வந்துட்டேன், இனி நான் உன் வீட்டு பக்கம் என்ன செய்ய மாட்டேன். அவன் அப்படி சொல்லணும். அவன் அப்படி சொல்லணும்னா ஜெசின் தங்கராஜும் பெனிட்டாலும் என்ன செய்யணும்? சும்மா ஜபம் மட்டும் பண்ணா போதாது. பைபிள் படிக்கணும், ஜபம் பண்ணணும், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும், நிறைய நேரம் ஸ்தோத்திரம் பண்ணணும்.
ஃப்ரீயா இருக்க நேரமெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றது, பைபிள் படிக்கிறது, ஜெபிக்கிறது, ஆண்டவரை தேடுகிறது, ஆண்டவரை பாடுகிறது. அப்படி அவன் நல்ல ஜெபம் பண்ணி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி அதெல்லாம் மாறிட்டான்னா ரோட்ல போற பிசாசே சொல்லுவான், ஐயோ அதுல 2 பேர் இருக்காங்க, ஜெசின் தங்கராஜும் பெரிட்டாவும் இருக்கிறாங்க, நல்ல ஜெபம் பண்றாங்க, இந்த பலியை நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன்னு அவர் ரோட்டை மாத்திட்டே ஓடும். அந்த அளவுக்கு நீ என்ன செய்யணும்? ஜெபிக்க, ஸ்தோத்திரம், பைபிள் வாசிக்கணும். பைபிள் என்ன செய்யணும்? வாசிக்கணும். முழக்காலில் நிக்க, முழக்காலில் ஸ்தோத்திரம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவரை தேடணும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை என்ன செய்யாது, குறைபடாது. அல்லேலூயா. கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை தேடுகிற இருதயம் என்ன செய்யும்? வாழும், மகிழும். ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு வழியா வருவாங்க. எத்தனை வழியா போவாங்க? 7 வழியா போவாங்க. வாழ்க்கையின் அனுபவம். அல்லேலூயா. தைரியமா நீங்க ஜெபிக்கலாம், நல்ல பாடலாம், நல்ல ஆண்டவரை துதிக்கலாம், ஆண்டவரை தேடலாம். ஒரு வழியாய் வருவார்கள். எத்தனை வழியா போவார்கள்? 7 வழியாய் போவார்கள். கர்த்தரை துதிக்கிற, ஜெபிக்கிற, வேதம் படிக்கிற, ஆண்டவரை தேடுகிற மக்களை கர்த்தர் ஒருபோது கைவிடவே. அதான் பைபிள் சொல்லுது, உன் காலை தள்ளாட விட்டால் உன்னை காக்கிற தேவன் உறங்கா. அல்லேலூயா. ஆகையால் தெய்வ மக்கள், இந்த வீட்டில் குடியிருக்கிற தம்முடைய பிள்ளைகள், நீங்கள் வேதம் படிக்கிறதிலும் ஜெபிக்கிறதிலும் கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் முன்னேறுவீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 118ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். நீதிமான்களின் கூடாரங்களில் இரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அடுத்து, கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. யார் வீட்டில? நீதிமான்களுடைய வீட்டில் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவரை ஆராதித்து வேதம் படித்து ஜெபித்து ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுடைய வீட்டில் ஒண்ணு, கர்த்தருடைய கரம் உயர்ந்திருக்கும். 2வது, கர்த்தருடைய கரம் என்ன செய்யும்? பராக்கிரமம் செய்யும். அல்லேலூயா. அப்போ இவங்க 2 பேரும் பிள்ளைகளோடு சேர்ந்து நல்ல ஜெபம் பண்ணி நல்ல பைபிள் படிச்சு ஆண்டவரை தேடினாங்கன்னா ஆண்டவருடைய கரம் இவருடைய வீட்டுக்குள் என்ன செய்யும்? பராக்கிரமம் செய்யும். அல்லேலூயா. 2, இவங்க வீட்டுல கர்த்தருடைய கரம் என்ன செய்யும்? உயர்ந்திருக்கும். ஏனென்று கேட்டால் பைபிள் சொல்லுகிறது, நீதிமான்களின் கூடாரத்திலே இரட்சிப்பின் கெம்பீர சத்தம். அப்படின்னா பாட்டு பாடுகிறது, வேதம் வாசிக்கிறது. வீட்டுக்குள்ள அவர் என்ன செய்வாரு? தங்கி இருப்பார். இது என்றைக்கு நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே நான் என்ன செய்வேன்? அவர் சொல்லுவார், நான் இங்கே இருந்துறேன்னு சொல்லிடுவேன். அல்லேலூயா. கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெசின் தங்கராஜ் வெளிநாட்டுல இருக்கிறாரு. 6 மாசத்துக்கு ஒரு முறை வரலாம், 1 வருஷத்துக்கு ஒரு முறை வரலாம், மறுபடியும் போகலாம், இங்க தொழில் செய்யலாம். ஸ்தோத்திரம். சில வேளை நீங்க நினைப்பே, பெரிட்டா தனியா இருக்கிறாளே, நீ என்ன செய்யலாம்? பெரிட்டாலும் 3 பிள்ளைகள் தனியா இருக்காங்களே நினைக்கலாம். நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இது எந்தெந்தைக்கு நான் தங்குமிடம், இங்க நான் வந்து என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன். அவர் சொல்லி பைபிள் வார்த்தை சத்திய வார்த்தை, இது ஜீவ வார்த்தை, இது பேசும் புத்தகம். கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீங்க பைபிள்ல படிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதம் 132ஆம் அதிகாரத்தில் படிக்கும், இது எந்தெந்தைக்கு நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடியால். அப்ப ஆண்டவர் சொல்ற, நான் இங்கே வந்து என்ன செய்வேன்? தங்கிடுவேன். நான் இங்க வந்து உட்காருவேன், இவங்க நடுவுல இருப்பேன். அல்லேலூயா. சீயோன் குமாரத்தியே மகிழ்ந்து களிகூறு, உன்னை கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிற மக்கள், ஆண்டவரை ஆராதிக்கிற மக்கள், வேதம் படிக்கிற மக்கள், ஜெபிக்கிற மக்கள், தெய்வ சமூகத்தில் காத்து கிடக்கிற மக்கள், பயப்படாத. கர்த்தர் உன் நடுவில் என்ன செய்வார்? பெரிய காரியங்களை செய்வார். நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள்.
ஹல்லேலூயா. கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீங்க படிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது அது என்றென்றைக்கு நான். அப்ப ஆண்டவரே வந்து தங்கிட்டா அந்த வீட்டுல என்ன இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். சமாதானம் இருக்கும், சுகமும் இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். சண்டை சச்சரவு எல்லாம் என்ன செய்யணும்? ஓடி. ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவு வாக்குவாதம் இருக்கக்கூடாது. ஒரு வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவு வந்துச்சுனாலே பிசாசு உடனே வந்துடும். புரியுதா? புரியல? நல்ல கவனிங்க. வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவு மட்டும் இருக்கக்கூடாது. நாவை அடக்கணும், வாயை அடக்கணும். நம்முடைய அவசரம் எல்லாத்தையும் அடக்கி தெய்வ பயத்தோடு நம்ம நடந்தா நம்முடைய வீட்டுக்குள்ள கர்த்தர் உட்கார்ந்தே இருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வீட்டுல வந்து தங்கினா என்ன இருக்கும்? படிக்கலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம். உபாகமம் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பெரியமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு அவன் எப்படி இருப்பானா? சுகமாய் தங்கி இருப்பான் கர்த்தரோடு. ஆண்டவர் சொன்னார், இது எந்தெந்தைக்கு நான் தங்கும் இடம். அப்பா நான் வந்து இங்க என்ன செய்வேன்? தங்குவேன், ஆசீர்வதிப்பேன். தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா என்னெல்லாம் ஆசீர்வாதம் தருவாருன்னு நம்ம சொல்ல போறோம் உங்களுக்கு. நான் கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்ப ஆண்டவர் தேவன், பரலோகத்தின் தெய்வம், நம்மை உருவாக்கின தெய்வமே நம்ம வீட்டுல வந்து உங்க வீட்டுல நான் தங்குறேன் அப்படி வந்துட்டாருன்னா, ஐயோ ஆண்டவரே நீங்க வரக்கூடாதப்பா, நீங்க கொஞ்சம் வெளியில போயிருங்க, நான் கொஞ்சம் நாடகம் எல்லாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, பார்க்க வேண்டியிருக்கு. ஸ்தோத்திரம். சிலர் பாத்தீங்கன்னா வீடு பெருசா கட்டின உடனே ஒரு பெரிய டிவி, ஒரு 50-60 டிவி என்ன செய்வாங்க, வாங்கி வச்சிருப்பாங்க. கேபிள் லைன்லாம் எடுத்துருவாங்க. ஸ்தோத்திரம். வேலை இல்லைன்னா வேலை எல்லாம் முடிச்ச பிறகு சாப்பாடே டிவியை பார்த்தாதான் என்ன செய்யும், இறங்கு. அப்படி ரொம்ப பெருசா வச்சிருப்பாங்க. உடனே ஆண்டவர் வந்து, எப்பா பரவாயில்லப்பா, ஏம்மா உன் கூட நானே என்ன செய்கிறேன், உட்கார்ந்து இருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன செய்வோம் பாப்போம், 3 பேருக்கு 5 பேர் 6 பேர் சேர்ந்து பாப்போம் ஆண்டவர் சொல்லுவாரு. இல்ல. அப்ப தேவன் உங்கள் நடுவில் தங்குவதற்கும் வாசம் பண்ணுவதற்கும் ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்குள் நீங்கள் என்ன செய்யணும்? அப்படின்னா உங்களுக்குள்ள அவர் தங்குறதுக்கு நீங்க இடம் கொடுக்கணும். வெளிப்படுத்தல படிக்கும் ஒரு சபையை பார்த்து சொல்றார், அப்பா நான் இப்ப எங்க நிக்கிறேன், இப்போ வெளியில நிக்கிறேன், வாசப்படி இந்த கதவை என்ன செய்யறேன், தட்டுறேன். நான் தட்டிட்டே இருக்கிறேன். நீ கதவை திறந்தேன்னா நான் உள்ள வந்து உன் கூட உட்கார்ந்து என்ன செய்வேன், சாப்பிடுவேன். நீ கூட என்ன செய்வேன், சாப்பிடுவேன். சபைக்கு வெளியே அவன் நின்று கொண்டு இருக்கிறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வீட்டுக்குள்ளே தங்கி தாவரிக்க வேண்டும். தாவரித்து உங்க வீட்டுக்குள்ளே அவர் உலாவி, உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணி, உங்களுக்குள்ள அவர் பெரிய காரியங்களை செய்யணும். கர்த்தருடைய கரம் உயர்ந்திருக்கும். கர்த்தருடைய கரம் என்ன செய்யும்? பராக்கிரமம் செய்யும். நான் அவர்களுக்குள்ளே உள்ளான். பெரியமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமான அந்த வார்த்தையை பாருங்க. கர்த்தருக்கு ஆண்டவருக்கு பிரியமான மனுஷன் அப்படின்னா புருஷனும் மனைவியும் மக்களும் யாருக்கு பிரியமா இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமா இருக்கணுங்க. கர்த்தருக்கு பிரியமா மாறிட்டீங்கன்னா ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருக்கு பிரியமா மாறிட்டோம்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்காமல் இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. வசனத்தை மட்டும் படிக்கலாம். பெரியவீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் யாரோடு? தேவனோடு தங்கியிருக்கிற ஒரு வாக்கியம். தேவனோடு, கர்த்தரோடு, சர்வ வல்லமை உள்ளவர், வானத்தை பூமி உண்டாக்கினவர், அண்ட சராசரிகளை உண்டாக்கின தெய்வத்தோடு தங்கியிருக்கிற ஒரு ஆள். பைபிள் சொல்லுகிறது, அவன் அவரோடு தங்கி சுகமாய் என்ன செய்வான்? தங்கியிருப்பான். அவனை கர்த்தர் என்னாலும் கர்த்தர் அவனை என்ன செய்றாரு? ஆண்டவர் உங்களை காப்பாற்றணும்னா நீங்க ஆண்டவருக்கு பிரியமா என்ன செய்யணும்? மாறணும். எனக்கு ஆண்டவருக்கு பிரியமா நீங்க மாறிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்க வீட்டுக்குள்ள வந்து தங்கி இருப்பார், உங்களோடு வாசம் பண்ணுவார். உங்கள் நடுவில் அவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய். நல்ல கவனிக்கணும். எப்படி தங்கி இருப்பானா? அப்ப ஆண்டவருக்கு பிரியமா மாறு, தேவனுக்கு பிரியமா மாறு, அவருக்கு பிரியமா நம்ம நடக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகும்.
நம்முடைய சுபாவத்திலே, நம்முடைய பேச்சிலே, நம்முடைய கிரியையிலே ஒரு மாற்றம் உண்டாகி நாம் அவருக்கு பிரியமான பிள்ளையாக மாறினால் அவர் தம்முடைய மக்களை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, அவங்க கூட அவர் தங்கி இருக்கிறார். அவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார், கர்த்தர் அவர்களை நடத்துகிறார். கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நம்ம கேட்டது. ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். அடுத்து நம்ம வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம எப்படி இருக்கணும்? அதுக்கு பைபிள் சொல்லுது. நம்ம வீட்டுல நம்ம இருக்கும் போது, நம்ம வீட்டுல சும்மா இருக்கும் போது, புருஷன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது வீட்டுல நம்ம எப்படி இருக்கணும்? வாசிக்கலாம். உபாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வீட்டில் இருக்கும் போது தகப்பன் தாயுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதத்தை பிள்ளைகளுக்கு எப்படி போதிக்கணுமா? கருத்தாய் போதிக்கணும். கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய வார்த்தையை பிள்ளைகளுக்கு எப்படி போதிக்கணுமா? கருத்தாய் போதிக்கணும். பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல ஸ்டோரிகளை சொல்லிக் கொடுக்கணும். சரிடா? கேட்கலையா? நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல மிஷனரி ஸ்டோரிகளை சொல்லிக் கொடுக்கணும். வேதத்தில் இருக்கிற நல்ல நல்ல சம்பவங்களை சொல்லிக் கொடுக்கணும். ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வீட்டில் இருக்கும் போது சொல்லிக் கொடுக்கணும். அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மறுபடியும் வாசிக்கலாம். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போது, நல்ல வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் எதை குறித்து பேசணுமா? கர்த்தருடைய வார்த்தை எப்பெல்லாம் பேசணுமா? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எப்ப எல்லாம் நம்ம பேசணுமா? சொல்லுங்க பாக்க. ஒண்ணு, வீட்டுல உட்கார்ந்து இருக்க, வீட்டுல சோபா செட்ல உட்கார்ந்து இருக்கும் போது, வீட்டுல சேர்ல உட்கார்ந்து இருக்கும் போது பைபிள் பேசணுமா? 2, அப்படி நடந்து ஊருக்கு போகும்போது, அல்லது சர்ச்சுக்கு போகும்போது, ஏதாவது பிள்ளைகளோடு போகும்போது வசனத்தை பேசணும். 3, படுக்கும் போது, பிள்ளைகளோடு படுத்திருக்கும் போது பிள்ளைகளுக்கு வசனத்தை என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். அடுத்து எழும்பும் போது பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? வசனம் சொல்லிக் கொடுக்கணும். வசனம் நம்ம ஞாபகத்தில் இருக்கணும். அது உங்களை ஜீவ பாதையிலே உங்களை நடத்தும். கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அது உங்களை மேன்மையான பாதையிலே நடத்தும். உங்களை ஆசீர்வாதமான பாதையில் அது உங்களை நடத்தும். அப்படி நடத்தணும்னு விரும்புறீங்கன்னா, நீங்க உட்கார்ந்து இருக்கும் போதும், எழும்பும் போதும், நடக்கிற போதும், படுக்கிற போதும், எழும்புகிற போதும் எப்போதும் தேவனுடைய வார்த்தை உங்க வாயில என்ன செய்யணும்? இருந்து கொண்டே இருக்கு. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படி தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாய்க்குள் இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் படிப்போம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து, என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லு. அப்படி நீ செய்தால், உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய வார்த்தைகளை கவனமாய் செவி கொடுத்தால் அவன் கீழாகாமல் வாழாகாமல். கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராவுலேக்கார வீட்டுல வந்து கர்த்தருடைய கீழாக்காமல் மேலாக்குவாய் சொன்னா ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. உற்சாகமும் எழுப்புதலுமா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அந்த வசனத்தை கவனமா என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்டா மட்டும் போதாது, அந்த வசனத்தை பிள்ளைகளோடு பேசணும். அந்த வசனத்தை வீட்டுல உட்கார்ந்து பேசணும். நடக்கும் போது பேசணும். பேசினாலும் மாப்பு செய்கிற தொட்டி என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். என்ன கலசம் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். சகல விதத்திலும் கர்த்தருக்கு சம்பூர்ணத்தை என்ன செய்வார்? கட்டளையிடுவார். கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
அப்படி உங்களுக்கு சம்பூரணத்தையும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்தும். கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அடுத்து வாசிக்கலாம். உபாகம புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்க 12, 13, 14, 15, 16 ஆகிய வசனங்களை படிக்கும் போது நீ புசித்து திருப்தியாகி நல்ல சாப்பிட்டு திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளை குடியிருக்கும் போது உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணும் போது உன் இருதயம் மேட்டிமை அடையவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வீட்டை கொடுத்து, தோட்டத்தை கொடுத்து, ஆட்டை கொடுத்து, மாடை கொடுத்து, எல்லாத்தையும் வர்த்திக்க பண்ணி, எல்லாத்தையும் கர்த்தர் மேன்மை அடைய பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய மனசுக்குள் என்ன வந்துடக்கூடாதா? மேட்டிமை வந்துடக்கூடாது. அடுத்து உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையாகிய கன்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் மனாந்திரத்திலே கஷ்டத்தில் உன்னை போஷித்தவரும் வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை ஒரு நாள் கர்த்தரை என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. ஆண்டவர் செய்த நன்மையை மறக்கவே கூடாது. ஆண்டவர் செய்கிற உபகாரத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. எவ்வளவு ஆச்சரியமா கர்த்தர் உங்களை நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. 3 பிள்ளையை கொடுத்து, 2 பேருக்கு 3 பிள்ளையை கொடுத்து, ஒரு வீட்டை கொடுத்து, இவ்வளவு ஆண்டவர் ஆச்சரியமா நடத்துகிறார் என்றால் ஒரு நாளும் ஒரு நிமிடம் நீங்க என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உள்ள நீங்க பாத்தீங்கன்னா பைபிள் சொல்லுது, உன்னை நடத்தி வந்த இந்த கஷ்ட பாதையில் எல்லாம் உன்னை நடத்தி வந்து இப்போதமாய் ஆசீர்வதித்தேனே, நீ தேவனாகிய கர்த்தரை மறக்க கூடாது என்று அவர் சொல்லுங்க. மறவாமல் அவரை துதிச்சு அவரை பாடி நீங்க செபித்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நீங்க முன்னேறும். கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அடுத்து இந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும், சுகம் இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும். கர்த்தர் அந்த வீட்டுல என்ன செய்யணும்? தங்கி இருக்கணும். அல்லேலூயா. இவங்க அடுத்து என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, இந்த வீட்டுல கர்த்தருக்கு இவர்கள் என்ன செய்யணும்? பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் இவ்விதமா என்ன செய்வான்? ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வீட்டுக்குள்ள இவர்கள் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் இவர்களை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். வாசிக்க கேட்கலாம். சங்கீத புத்தகம் 72:7. சங்கீத புத்தகம் 72:7. அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரனுள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வீட்டுல மிகுந்த சமாதானம் இருக்கும். எப்ப மிகுந்த சமாதானம் வரும்? பரிசுத்த வேத புத்தகம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். பீரோ விலை கொடுத்து வாங்கிடலாம், பிரிட்ஜ் விலை கொடுத்து என்ன செய்யலாம்? வாங்கிடலாம். ஏசி விலை கொடுத்து வாங்கிடலாம். ஆனா சமாதானத்தை விலை கொடுத்து என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது. புருஷன் மனைவியும் 2 பேரும் பிள்ளைகளும் சேர்ந்து நீங்க ஆண்டவருக்கு பயந்து நடந்தா உங்க வீட்டுக்குள்ள என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். எதை சம்பாத்தியம் பண்றீங்களோ இல்லையோ சமாதானத்தை நீங்க சம்பாத்தியம் பண்ணிக்கொள்ளுங்க. சமாதானம் தான் பெருசு. இந்த சமாதானம் நமக்கு வேண்டும்டா. பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு. வாசிக்கலாம். சங்கீதம் 119 அதிகாரம் 165 வாசிக்கலாம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. அப்ப மிகுந்த ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவர்களுக்கு இடரலே கிடையாது. ஏன்னு கேட்ட வேதத்தை நேசிக்கிறார்கள். வேதத்தை நேசித்து அதன்படி நடந்தால்
அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். 2:3 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் ஒண்ணு பாக்கியவான். அடுத்து அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு 3 தன் காலத்தில் தன் கனியை தந்து 4 இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். 5 அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும்? நல்லா பைபிள் படிச்சு நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு பயந்து நடந்தால் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு விதமான ஆசீர்வாதத்தை பாக்கியத்தை கற்றுத் தருகிறார். இவைகள் எல்லாம் இவர்கள் பெற்று அனுபவிக்கிறோம். தங்கராஜ் அவர்களும் பெனிட்டாலும் பிள்ளைகளும் இன்றைக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த சமாதானம், சுகம், பாதுகாப்பு, கர்த்தருடைய நன்மைகள் எல்லாவற்றை பெற்று அனுபவிப்பதற்கு கர்த்தருக்கு பயந்து ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்கி, வாளாக்காமல் தலையாக்கி, உங்களை சம்பூர்ணப்படுத்தி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. கண்களை மூடி நாம் செலுத்தலாம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாதை உந்தன் கூடாரத்தை அழுகாது மகனே, பொய்யாது நேராது நேராது. வாதை உந்தன் கூடாரத்தை அழுகாது மகனே, பொய்யாது நேராது. நம்முடைய துணிக்கு அரங்கத்தில் நல்ல வாய்ப்பு நம்முடைய ಸ್ತೋತ್ರಮಣಿ ನಮ್ಮ ಜೋಮನು ಎಲ್ಲರೂ ಸ್ತೋತ್ರಮಣಿ ನಮ್ಮ ಜೋಮನು ಎಲ್ಲರೂ ಸ್ತೋತ್ರಮಣಿ ನಮ್ಮ ಜೋಮನು ஹalleluya ஹalleluya ಎಲ್ಲರೂ ಸ್ತೋತ್ರಮಣி ನಮ್ಮ ಜೋಮನು இயேசுவே மை துதிக்கிறோம் இயேசுவே மை துதிக்கிறோம் இயேசுவே மை துதிக்கிறோம் கேட்ட வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம் கேட்ட வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம்